ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோமோ அதெல்லாம் தாங்க வரப்போகிற எபிசோடில் நடக்க போகிற மாதிரி தெரியுது. நம்ம நினச்சது கரெக்டாக இருக்குது. இந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் மல்லிக்கு ஃபேவராக வராமல் இந்த சுடருக்கு ஃபேவராக வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த மாதிரி சீன் காமிக்கலன்னாலும் ஃப்யூச்சரில் டிஎன்ஏ டெஸ்ட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்பா பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஃப்ளாஷ்பேக்காக ராஜியோ இல்லை சுடரோ இல்லை ரகுவோ இவங்க 3 பேரில் யாரோ ஒருத்தர் அந்த டிஎன்ஏ பிளட்டு எடுத்தவனை பிடிச்சி காசை கொடுத்து மிரட்டி இவங்க அப்பா பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் பண்ணியிருக்கிற மாதிரி ஃப்ளாஷ்பேக் காமிச்சு இந்த மாதிரி செய்வாங்கன்ற மாதிரி நான் ஆல்ரெடி ப்ரொமோவில் போட்டிருந்தேன். அதே மாதிரி தான் இப்போ நடக்குது. 2 பேரும் அப்பா பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் டிஎன்ஏ ரிப்போர்ட் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இது உண்மை இல்லை, யாரோ ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக்காக ராஜியோ இல்லை சுடரோ இந்த பணம் கொடுத்து அவனை விலைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்றத தெரியப்படுத்த போகிறாங்க. ஆக மொத்தம் நம்ம மல்லியோட பிளான் திரும்பவும் சொதப்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிஷா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே பிளட் குரூப் எடுக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வேற ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்ததும் இந்த மாதிரி நீங்கள் 100 மெம்பர்ஸ்க்கு ஃப்ரீயாக பிளட்டு ரிசல்ட்டெல்லாம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டு அதில் உண்மை வெளிப்பட்டு இவன் என்னோடய அக்காவை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிஷா பெரிய பிரச்சனை பண்ணிடுறாங்க. இதனால் விஜய் மல்லியை கேட்க வேண்டியதாக போயிடுச்சு. இதுக்கும் உனக்கும், அதாவது டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கும் உனக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா மல்லின்ட்டு மல்லி இதுக்கு மேலே பொறுமை தாங்க முடியலைங்க அவங்களால. அதனால் எல்லாத்தையும் அப்படியே கொட்டி தீர்த்துடுறாங்க. ஆமாங்க, நான் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொன்னேன். இவன் ரேணுகாக்காவே இல்லை, இவன் சுடர் ஃப்ராடு, இவன் ரேணுகாக்கா பேரில் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே இந்த சுடர் ட்ராமா போட ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம சைலண்ட்டாக இருந்தால் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே மல்லியோட காலில் விழுந்து கதறி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராமா பண்ணி அவங்க உயிர் போகிற நிலமையில் பண்ண வச்சிட்டிங்க அப்படின்னதும் இந்த கதிரேசன் அப்பாவுக்கு கோவம் வந்துடுது. இனிமேல் இந்த வீட்டில் இவ இருக்கவே கூடாதுன்னு மல்லியை சொல்ல, இந்த முட்டாள் பையன் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கிற இந்த விஜய் இனிமேல் இங்கே இருக்காத, நீ கிளம்பு, இங்கே இருக்கவே இருக்காத அப்படின்னு சொல்லிடுறாரு இந்த விஜய். எதுக்கு தான் இந்த கேரக்டர் ஹீரோ கேரக்டர் கொடுத்தாங்கன்னு தெரியல. ரொம்பவே ஒஸ்டான கேரக்டராக இருக்கார். கொஞ்சம் கூட ஹீரோவுக்கான ஒரு ஆனஸ்டான ஒரு பேச்சோ நேர்மையோ எதுவுமே விஜய்கிட்ட இல்லை. திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறின கணக்கு தான். சரிங்க, இப்போ மல்லி டிஎன்ஏ இவங்க 2 பேரும் அப்பா பொண்ணு இல்லை அப்படின்ற ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு விஜய்கிட்ட கொடுத்தாலும் விஜய் நம்ப போகிறதில்ல. அந்த அளவுக்கு எல்லா மல்லியை கெட்டவளாக க்ரியேட் பண்ணி பயங்கர கொலைகாண்டில் இருக்காங்க மல்லி மேலே. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல சம்பந்தமே இல்லாமல் ரஞ்சிதா நின்று மாமா மல்லி சொல்கிறது உண்மைதான், இவ ரேணுகாக்காவே இல்லை, இவ சுடர் தான், இவளுக்கும் அந்த ரகுக்கும் கான்டாக்ட் இருக்குது, இவ ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆதாரத்தை நம்ம ரஞ்சிதா இந்த நேரத்தில் விஜய்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக விஜய்க்கு சந்தேகம் வரும். ஏன்னா மல்லி மனோகர் இவங்கெல்லாம் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் நம்பாமல் இருக்காங்க. ஆனால் ரஞ்சிதாவுக்கு இப்படி பொய் சொல்லணுன்ற அவசியமே இல்லையே. அதனால் கண்டிப்பாக விஜய்க்கு ரஞ்சிதா மட்டும் இந்த மாதிரி சொன்னாங்க அப்படின்னா சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் விஜயே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு கூட சொல்ல போகிறாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.